ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டுக்கு தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தா. சரி, வர டைமில் பசங்களோட துணியெல்லாம் வீட்டில் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வா சொல்லியிருந்தா. சரி சொல்லியிருந்தா. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ பொருட்களை தங்கச்சி கொண்டு வந்திருக்கிறான்னு. ஏன்னா இந்த வாட்டி வர சமயத்தில் நான் வீட்டிலேருந்து பொருளை எதுவுமே வாங்கிட்டு வரல. சரி, நீ போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். ஆனால் என் தங்கச்சி வருமா அந்த குறைய அவன் நிறைவேற்றி கொண்டு வந்துட்டான். அப்படி என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னா, ஒரு கவர் நிறைய அவ்வளோ திங்ஸும் கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு இப்போ ஸ்கூலு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பசங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ஃப்ரூட்ஸு அது இன்னும் கொடுக்கண்டான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே கடலைகளெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது வச்சுட்டு காலையில் இருந்துச்சு வேவிச்சு கொடுத்தா பசங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நம்மளும் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எவ்வளோதான் ஒரே நாளுக்குள்ள ஸ்நாக்ஸும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக மாற்றி மாற்றி கொடுக்கறத விட இந்த கடலையிலலாம் வேக வச்சு கொடுக்குறது சரி, மிளகட்டியும் கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்பா இவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டு வந்துருச்சா சொல்லிட்டு. சரி, வாங்கிட்டு வந்ததுக்கு நல்லா யூஸ் தான். ஏன்னா இப்போ கபில் ஸ்கூலில் போகிறதுக்கு அவனுக்கு கொடுத்து விட்றதுக்கு நல்ல மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு பொருளாக எல்லாமே எடுத்து பார்த்துருந்தேன். வீட்டில் கொஞ்சம் தேங்காய் காலி ஆயிடுச்சு சொல்லியிருந்தேன். தேங்காயும் பெரிய பெரிய தேங்காய் இருந்துச்சு. நாங்கள் குடுமையோடு தான் என் தங்கச்சி கொண்டு வந்திருந்தோம். ஒரு தேங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு, பார்க்குறக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நிறைய கொண்டு வந்திருந்தா. இது கொஞ்சமாக இதில் வச்சுருக்கு. இன்னியும் கவரில் வேறு 5-6 தேங்காய் மாற்றி வச்சுருக்கிறேன். அப்படியே சரி, சாயங்காலமாக போய்ட்டு டிமார்ட் போயிட்டு வரலான்னு நினச்சேன். டிமார்ட்டில் ரொம்பவே விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்போ மலுமிச்சம்பட்டியில் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். முதல்ல அங்கே பசுமை சொல்லிட்டு தான் அந்த பேர் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஆப்பிள் மாற்றிட்டாங்க. இங்கே ஒரு கவருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம், கடலையும் வேவிச்சு கொடுக்கலாம். சரி, டேட்ஸும் கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே சொல்லிட்டு டேட்ஸு வாங்கிட்டேன். அப்படியே வீட்டில் டீ தூளையில் முக்கியமாக சூப்பர் மார்க்கெட் போனதே டீ தூள் சுகர் காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வரலான்னு. ஆனால் சூப்பர் மார்க்கெட்லாம் கண்ணு எதை எடுத்தாலும் வாங்கத்தான் தோணுது, அவ்வளோ பொருட்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு பொருள்னு வாங்கலைன்னா கடையிலன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். உள்ளே போய் சுற்றி அடிக்கும் மணிக்கு இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வர வேண்டியது. அப்படி நான் வாங்கிட்டு வர முடிக்குமே இதுவே 1000 ரூபாய்க்கு மேலேயே ஆயிடுச்சு பொருள் வாங்கிட்டு. 2 பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் மார்க்கெட் போனோன்னா எப்போவுமே நான் ஆஃபரில் ஏதாச்சும் இருக்குமா இல்லை பை ஒன் கெட் ஒன் இருக்குமா தான் பார்த்துருந்தேன். இப்போ இங்கே ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. நட்ஸுக்கு ஹனி, பின்ன பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, சோப்பு வகை அப்படியெல்லாம் லிக்விடுக்கெல்லாம் பை ஒன் கெட் ஒன் இருக்கிறீங்க. மலுமிச்சம்பட்டியில் பசுமை சொல்கிற சூப்பர் மார்க்கெட்டில் விசிட் பண்ணிங்கன்னா நீங்களும் போய் கடையில் தேவையானதை வாங்கிக்கிங்க. பை ஒன் கெட் ஒன் இருக்குது. அப்புறம் முக்கியமான என் தங்கச்சி கொண்டு வந்தது, முதல்ல நாங்கள் இந்த ஒரு டிவியில் தான் பார்த்துட்டு வந்து இந்த டிவி ரிப்பேர் ஆகிப்போச்சு. அதனால என் தங்கச்சி வீட்டிலேருந்து இந்த டிவியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பசங்க டிவி பார்க்காம அவ்வளோ இதாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் எல்லாருமே ஹாப்பி.